வெளிநாட்டுக்கு போறாரு இந்திய நாட்டினுடைய பிரதமர். அங்க போய் பார்லே கம்பெனியினுடைய மெலோடி சாக்லேட்டை வாங்கிட்டு போய் மெலோடிக்கு கொடுத்து மகிழக்கூடிய வேலையை நரேந்திர மோடி செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம வீடுகள்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த அடுப்பை புடுங்குற வேலையை இந்திய அரசாங்கம் மேற்கொள்ளுது. மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு கடந்த 2 வாரத்தில் மட்டும் 4 முறை பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எண்ணெய் பொருட்களுடைய விலையையும் கேஸ் சிலிண்டர் விலையையும் உயர்த்தி இந்திய நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களாக இருக்கிற ஏழை எளிய மக்களின் வயிற்றில் இடியை இறக்குகிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. நரேந்திர மோடி உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறைகின்ற போது ஏன் இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் விலை 8 ரூபாய் ஏறுது? சமீபத்தில் மக்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிச்சிட்டு போறாரு. ஒன்றிய அரசே, மோடி அரசே, பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் ஏழை எளிய மக்களை வஞ்சிக்காதே. உயருதே நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் வேணா விட நம்ம இதுலயே கொடுத்துக்கலாம். கேட்காது. ஆமா யார்ட்டி கேட்காத வேணாம். அதுக்கப்புறம் யார்ட்டி கேட்காத. எங்க கொடுக்குறோமோ அங்கே கொடுத்துக்கலாம். கூலி வேலை அது ஒரு நல்லதுக்கு தான். செய்து விட்டு வீடு திரும்பும் தொழிலாளிக்கு நித்தம் 100 ரூபாய் 100 ரூபாய் 110 ரூபாய் பெட்ரோல் விலை என்பது நியாயமா? உலக போரை அமெரிக்காவின் போர் வெறியால் நாளுக்கு நாள் இந்திய நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் உயருதே. அமெரிக்காவின் போர் வெறியை கண்டிக்க துப்பில்லாத ஒன்றிய அரசே, மோடி அரசே ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கும் வகையிலே அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை உயர்த்துவது நியாயம்தானா? ஆர்ப்பாட்டம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் DYFI ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். ஒன்றிய பாஜக அரசாங்கம் மிக குறிப்பாக 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் முடியும் வரை எப்படி நரி தந்திரமாக காத்திருந்து தன்னுடைய வேட்டையை கவ்வுமோ அதே போல மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு கடந்த 2 வாரத்தில் மட்டும் 4 முறை பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எண்ணெய் பொருட்களுடைய விலையையும் கேஸ் சிலிண்டர் விலையையும் உயர்த்தி இந்திய நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களாக இருக்கிற ஏழை எளிய மக்களின் வயிற்றில் இடியை இறக்குகிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் 1 லிட்டர் பெட்ரோலினுடைய விலை 108 ரூபாய் என்பதை எட்டி இருக்குது. அதே போல டீசல் விலை 100 ரூபாயை எட்டி இருக்குது. இந்த நிலை தொடர்ந்து கொண்டே போச்சுன்னு சொன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான ஏழை எளிய சாமானிய மக்கள் தங்களுடைய ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட கையேந்துகிற நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்கிற நிலையை பாஜக அரசாங்கம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நரேந்திர மோடி சமீபத்தில் மக்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிச்சிட்டு போறாரு. என்னன்னு சொன்னா, யாரும் நகை வாங்காதீங்க, அத்தியாவசியமாக தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறாரு இந்திய நாட்டினுடைய பிரதமர். அங்க போய் பார்லே கம்பெனியினுடைய மெலோடி சாக்லேட்டை வாங்கிட்டு போய் மெலோடிக்கு கொடுத்து மகிழக்கூடிய வேலையை
நரேந்திர மோடி செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம வீடுகள்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த அடுப்பை புடுங்குற வேலையை அதே நேரத்தில் இந்திய அரசாங்கம் மேற்கொள்ளுது. பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பொருட்களுடைய விலை உயர்வால் தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை என்பது நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு சாதாரண மக்கள் எந்த ஒரு பொருளையும் சாதாரணமாக கடைக்கு போய் வாங்க முடியாத நிலைமை உருவாயிருக்கு. இன்னைக்கு இப்படியான நிலைமையை உருவாக்கிட்டு மோடி என்ன சொல்றாரு? யாரும் தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்றாரு. நீங்க பால் விலையில ஆரம்பிச்சு காய்கறி விலை வரைக்கும் உயரக்கூடிய சூழல் இந்தியாவில் உருவாகிருக்கு. ஆனா உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை $10 மேல குறைஞ்சிருக்கு. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைகின்ற போது ஏன் இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் விலை $8 ஏறுது? அதுவும் மாநிலத்துக்கு மாநிலம் வேரி ஆகுது. காரணம், பெட்ரோல்ல போடப்படக்கூடிய வரி என்பது ஒட்டுமொத்தமாக மாநில வரியும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வரியும் சேர்த்து 50% ஆயிடுச்சு. 107 ரூபா பெட்ரோல்னு சொன்னா கிட்டத்தட்ட 53 ரூபாய் வரைக்கும் வரியாக மட்டும் பெறுகிறார்கள். இந்த மக்கள் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் வரியாக ஒன்றிய அரசாங்கம் பிடுங்கிட்டு அவர்களுக்கு டாடா பை பை சொல்ற வேலையை தான் இந்த அரசாங்கம் செய்யுது. எனவே தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஒன்றிய அரசாங்கத்திற்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உடனடியாக உயர்த்திய பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெறணும். மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் வரி மூலமாக பெற்றிருக்கக்கூடிய வருவாயிலிருந்து ஏழை மக்களுக்கு அவர்களுடைய நலனை பாதுகாக்கிற விதத்தில் அவர்களுக்கான நலத்திட்டங்களை இன்னும் அதிகரித்து கொடுக்க வேண்டும். உணவு தானியங்களை பதுக்கி வைத்திருப்பதிலிருந்து மீட்டு மக்களுக்கு வழங்குகிற வேலையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். சந்துரு, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தென்சென்னை மாவட்ட செயலாளர். மோடி அரசு, மோடி அரசு, மோடி அரசு, மோடி அரசு, உலக சந்தை, உலக சந்தை, உலக சந்தை, உலக சந்தை, கச்சா எண்ணெய் விலைதான், கச்சா எண்ணெய் விலைதான் குறைகின்ற போதிலும், குறைகின்ற போதிலும் இந்தியாவில் விலை ஏற்றம் அநியாயம், விலை ஏற்றம் அநியாயம், விலை ஏற்றம் அநியாயம், விலை ஏற்றம் அநியாயம். மெலோடி சாக்லேட், மெலோடிக்கு மெலோடி சாக்லேட், மெலோடி சாக்லேட், மெலோடிக்கு மெலோடி சாக்லேட் குடிக்கின்ற மோடியே, குடிக்கின்ற மோடியே, அநியாயம், 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 அநியாயம். டிஒய்எஃப்ஐ ஆர்ப்பாட்டம், டிஒய்எஃப்ஐ ஆர்ப்பாட்டம், டிஒய்எஃப்ஐ ஆர்ப்பாட்டம், டிஒய்எஃப்ஐ ஆர்ப்பாட்டம். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி டிஒய்எஃப்ஐ ஆர்ப்பாட்டம்.